ஒப்பாரி வைத்து அழுதால் என்ன நடக்கும் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மன்னீஹ அலைஹி ஃபஇன்னஹு யுஅذபு பிமா நீஹ அலைஹி யௌமுல் கியாமா. ஒரு ஜனாஸா இறந்து போய்விட்டது என்று சொன்னால் அந்த ஜனாஸா இறந்து போனதற்காக வேண்டி வருத்தப்பட்டு யார் ஒப்பாரி வைத்து அழுகிறார்களோ, நீங்கள் ஒப்பாரி வைத்து அழுவதின் காரணத்தினால் அந்த ஜனாஸாவுக்கு வேதனை செய்யப்படுகிறது. எப்படிப்பட்ட விஷயங்களை செய்கிறார்கள்? முஹர்ரம் பண்டிகையில தீ மிதிக்கிறார்கள், பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள், தீ மிதிக்கிறார்கள், பூக்குளிக்கிறார்கள், உடல் முழுவதையும் சந்தனத்தை பூசி பிச்சை எடுத்து காணிக்கை செலுத்துதல், இப்படி மாற்று மதத்தவர்கள் செய்யக்கூடிய அந்த காரண காரியங்களை இவர்கள் செய்து கொண்டு கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பஞ்சா அன்று விரல்களை வைத்துக் கொண்டு ஊர்வலமாக எடுத்துச் செல்கிறார்கள், கொண்டு போய் நதிக்கரைகளை கலைக்கிறார்கள். 5 விரல்கள் இருக்கும். ஒன்று, இது எல்லாம் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்க்கக்கூடிய காரியங்கள். ஷியாக்களுடைய கொள்கையான 5 புனிதர்களை வணங்கக்கூடிய கொள்கைதான் இந்த பஞ்சா பாஞ்ச். துக்கமான நேரத்தில் ஓ என்று ஒப்பாரி விடக்கூடியவன் அவனுக்கும் எனக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு சொன்னாங்க அல்லாஹ் என்று சொன்னார். அதே போன்று துக்கமான நேரத்தில் மொட்டையடித்துக் கொள்ளக்கூடியவனுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. மொட்டையடிக்கலாம் பலம் கிடையாது. துக்கமான நேரத்தில் மொட்டையடித்துக் கொள்வது மற்றவருடைய செயல்பாடு, நம்முடைய செயல்பாடு அல்ல. அப்படி அடித்துக் கொள்ளக்கூடியவன் நம்மை சார்ந்தவன் அல்ல. அல்லாஹ் ஆடைகளை கிழித்துக் கொள்ளக்கூடியவன் நம்மை சார்ந்தவன் அல்ல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்டுவிட்டு சொன்னார்கள், நஹ்னு அவுலா பி மூஸா மின்கும். உங்களை விட யூதர்களே, உங்களை விட மூசாவுக்கு அதிக உரிமை படைத்தவன் நான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருக்கிறார்கள். எனக்கு முன்பு அனுப்பப்பட்ட நபி, அவர்களுக்கு பிறகு நான் வந்திருக்கிறேன். எனக்கும் அவர்களுக்கும் மத்தியில் நபி என்ற அந்த உறவு இருக்கிறது, தொடர்பு இருக்கிறது. ஆக உங்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கும் மத்தியில் என்ன தொடர்பு இருக்கிறதோ அதை விட வலுமையான உரிமை எனக்கு இருக்கிறது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹதா லா ஷரீக லஹு ஃபீ உலூஹியத்திஹி வலா நித்த லஹு ஃபீ ருபூபியத்திஹி வலா மஸீல லஹு ஃபீ அஸ்மாஇஹி வ ஸிஃபாத்திஹி லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வ ஹுவ ஸமீஉல் பஸீர். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه المبارك: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகுக. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், புனிதமான இறை இல்லத்தில ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய பேரருள் என்றென்றும் நிரப்பமாக உண்டாவதாக. வாழும் காலமெல்லாம் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதையே பிற மனிதர்களுக்கு எடுத்துரைத்து அதே சூழலில் மரணத்தை தழுவி நாளை மறுமை நாளையில் அன்னலம் பெருமானார் அகிலத்தின் அருட்கொடை, பொறுமையின் பொக்கிஷம், மனிதகுல மாணிக்கம்,
தியாகத்தின் சுடர் விளக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே குடும்பம் சகிதம், உற்றார் உறவினர்கள் சகிதம், நண்பர்கள் சகிதம் நுழையக்கூடிய பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வினுடைய அருளால் அல்லாஹ் தன்னுடைய பெயரோடு இணைத்து இருக்கக்கூடிய முஹர்ரம் மாதம், ஷஹருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ் உடைய மார்க்கம் முஹர்ரம் உடைய மாதம். அல்லாஹு தஆலா எல்லாவற்றையும் தன்னோடு இணைத்துக் கொள்ளவில்லை. ஒரு சில பற்றை மட்டும்தான் அல்லாஹ் தன்னோடு இணைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹ் என்று சொல்லுவோம், அல்லாஹ்வுடைய தூதர். நபியுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபி. அதே போன்று கலீமுல்லாஹ், அல்லாஹ்வோடு பேசக்கூடியவர். ஹபீபுல்லாஹ், குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிதுகளை அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அஹ்லுல்லாஹ், அல்லாஹ் வாலாக்கள் என்று சொல்லுகிறார். அந்த வரிசையில் அல்லாஹு தஆலா இந்த முஹர்ரமுடைய மாதத்தை ஷஹருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்லி இணைத்து சொல்லுகிறார். முஹர்ரம் மாதம் வந்து விட்டாலே ஒன்று ஹிஜ்ரி வருடப்பிறப்பு, புது வருடம், இஸ்லாமிய வருடம் ஆரம்பிக்கப்படுகிறது. ஒரு சில மக்கள் இந்த முஹர்ரம் மாதத்தில் முந்தைய ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆஷூராவுடைய நோன்பை நோற்பதற்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 நோற்றுக் கொள்ளுங்கள், 9, 10 இந்த 2 தினங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். உலமா பெருமக்கள் 10, 9 தவறும் பட்சத்தில் சிறப்பு என்னவெனில் 9, 10. 9 வைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால் 10, 11 வைத்துக்கொள் என்று அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள். ஆக நாம் அந்த திட்டமிடலை ஒரு சில மக்கள், ஒரு சில கூட்டத்தால் செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது வர இருக்கிறது ரமலான் ஆஷூராவுடைய நாள், தாசுஆ என்று சொல்லப்படக்கூடிய 9, ஆஷூரா என்று சொல்லப்படக்கூடிய பிறை 10 அன்று நோன்பு நோக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதுரைய கட்டளைக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற அந்த தேட்டத்தில், அந்த விருப்பத்தில் ஒரு சில கூட்டத்தார்கள் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு புறம் பார்த்தால் ஷியாக்கள், விரோதிகள், இஸ்லாத்தினுடைய விரோதிகள், அறிஞர் பெருமக்களுடைய கூற்று அவர்கள் காபிர்கள், அவர்கள் முஸ்லிம்களுடைய வட்டாரங்களில் இல்லை, வட்டத்திற்குள் இல்லை, அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மக்கள் ஷியாக்கள், என்னோட ஷியாக்களும் அந்த கூட்டத்தை சார்ந்த மக்கள் எல்லோரும் 10ஆம் தேதி, 10வது நாள் ஆஷூராவுடைய நாள் அன்று தங்களுடைய உடலை வருத்திக் கொள்வதற்காக வேண்டிய ஆயுதங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள். பிறை 1 அவருடைய துக்க காரியங்கள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. எனக்கு உண்பதில்லை இந்த பல விதத்துகள், குழப்பங்கள். ஆங்காங்கே மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய வணங்கப்படக்கூடிய அந்த தெய்வங்களை ஆங்காங்கே அவர்கள் வைத்து பூஜை புனஸ்காரங்கள் செய்வது போல ஒவ்வொரு சந்து சந்தாக வைத்துக் கொண்டு பஞ்சா என்று 5 கைகள், விரல்களை 5 கைகளை வைத்துக் கொண்டு
ஆங்காங்கே அவர்கள் தேர்ந்தெடுப்பதற்கும் தெருக்களை வலம் வருவதற்கும் மியூசிக் போன்ற அந்த ஆவரணங்களை தயார்படுத்திக் கொண்டும் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை, ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். அருமை சகோதரர்கள், நண்பர்களே, ஆஷூரா என்று வந்துவிட்டால் இந்த 2 விதமான மக்கள் சிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொன்னார்களோ அதுதான் மார்க்கம், அதுதான் வணக்கம், அதுதான் ஒரு மனிதனுக்கு இம்மையிலையும் மறுமையிலையும் ஈடேற்றத்தை கொடுக்கக்கூடியது. நாம ஒன்றை நினைத்துக் கொண்டு, நாம ஒன்றை வணங்கிக் கொண்டு, நாம ஒரு செயல் திட்டங்களை, செயல்பாடுகளை செயல்படுத்திக் கொண்டிருப்போமே ஆனால் இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்ல. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோடு விளையாடுவதற்கு சமம். தலைப்பிற்குள் நுழைவதற்கு முன்னால் ஆஷூராவை பற்றியும் முஹர்ரம் பற்றியும் ஒரு சில தகவல்களை தெரிவதற்கு முன்னால் ஒரு முஸ்லிம் அவனுக்கு முன்னால் வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி அணுகுவான், இது சரியா தவறா என்று வரக்கூடிய சூழலில் அவனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். முஸ்லிம்களுடைய நிலைப்பாடுகள் என்ன, முனாஃபிக்குகளுடைய செயல்பாடுகள் என்ன, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களுடைய செயல்பாடுகள் என்ன, அவர்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கும் என்று ஒவ்வொன்றாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இவன் செய்யக்கூடிய செயல்பாடுகள் சரியா தவறா என்று சரி காணுவது யார் சொல்ல முடியும்? அல்லாஹ் சொல்ல முடியும். அல்லாஹ் 3 கூட்டத்தார்களை பிரித்து காட்டுகிறான் பாருங்கள். இது வரைவிலக்கணம். அல்லாஹ் சொல்லக்கூடிய வரைவிலக்கணத்தை விளங்கிக் கொண்டு இந்த செய்திகளை நாம் அறிகிற பொழுது எது சரி எது தவறு என்று நமக்கு தெரிந்துவிடும். அல்லாஹ் தஆலா முனாஃபிக்குகள், நயவஞ்சர்களை குறித்து சொல்லுகிறார். இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். முனாஃபிக்குகள் நரகத்தினுடைய அடித்தட்டிலே இருக்கக்கூடியவர்கள், கேடுகட்டவர்கள், காஃபிர்களை விட அதிக தண்டனைக்கு உரியவர்கள். அவர்களிடத்தில் போய் ஒரு விஷயத்தை குறித்து சொல்லுகிற பொழுது அவர்களுடைய செயல்பாடு, அவர்களுடைய வார்த்தைகள் என்னவாக இருக்கும்? அல்லாஹ் சொல்கிறான், வைதா கீல லஹும் தஆலு இலா மா அன்ஸலல்லாஹு வ இலா ரசூல். ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொன்னார்கள் என்று நாம் பார்ப்போம் வாருங்கள் என்று சொன்னால், இது சரியா? பஞ்சா எடுப்பது சரியா? இது போன்று தேர்ந்தெடுப்பது சரியா? இது போன்ற துக்கங்களை அனுஷ்டிப்பது சரியா? இது மார்க்கமா? இப்படித்தான் நபி அவர்கள் சொன்னார்களா? இப்படித்தான் இமாம்கள் சொல்லி தந்தார்களா? இப்படித்தான் நல்லோர்கள் செய்தார்களா? சலபு சாலிஹீன்களுடைய செயல்பாடு இதுவாகத்தான் இருந்ததா என்று சொன்னால் அவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ராய்த்தல் முனாஃபிகீன யசுத்தூன அன்க சுதூதா. முனாஃபிக்குகள்கிட்ட போய் இது பத்தி கேட்டால் அந்த முனாஃபிக்குகள் சொல்வார்கள், உங்களிடமிருந்து அவர்கள் முற்றிலும் விரைந்து ஓடிவிடுவார்கள். வரமாட்டான், பேச்சுவார்த்தைக்கே வரமாட்டான், பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டார்கள், ஓடி விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இது முனாஃபிக்குகளுடைய செயல்பாடு. அல்லாஹ் சொல்லுகிறான். அடுத்து முஷ்ரிக்குகளை பற்றி சொல்லுகிறார். ஷிர்க் வைக்கக்கூடியவர்களை, இணை வைப்பாளர்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, وَإِذَا قِيلَ لَهُمْ تَعَالَوْا إِلَى مَا أَنزَلَ اللَّهُ وَإِلَى الرَّسُولِ. பாருங்கள், இந்த பிரச்சனைகள் குறித்து நாம் அலசி ஆராய்வோம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொன்னார்கள் என்று பார்ப்போம் என்று அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால், காலூ, அந்த முனாஃபிக்குகள், அந்த முஷ்ரிக்குகள் சொல்லுவார்கள், ஹஸ்புனா மா வஜத்னா அலைஹி ஆபாஅனா. எங்களுக்கு இதுவே போதும், நாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோ இதைத்தான் பண்ணுவோம். குர்ஆன் என்ன சொல்லுது என்பதை நாங்கள் கேட்க மாட்டோம். ஹதீஸ் என்ன சொல்லுகிறது, அல்லாஹ்வின் தூதர் என்ன சொன்னார்கள் என்பதை நாங்கள் பார்க்க மாட்டோம். ஹஸ்புனா மா வஜத்னா அலைஹி ஆபாஅனா. எங்களுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள் என்ன செய்தார்களோ அதைத்தான் நாங்கள் செய்வோம், அதுவே எங்களுக்கு போதும் என்று சொல்லுவார்கள் முஷ்ரிக்குகள்.
அல்லாஹ் இருக்கிறான், அவலோ கான ஆபாஉஹும் லா யஅலமூன ஷையன் வலா யஹ்ததூன். உங்களுடைய மூதாதையர்கள், தாய் தந்தையர்கள், முன்னோர்கள் அவர்கள் எதையும் அறியாதவர்களாக, எதையும் புரியாதவர்களாக இருந்தாலுமா நீங்கள் அவர்களை பின்பற்றுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். பார்த்தீர்களா இந்த ரெண்டு பேருடைய நிலைப்பாடு. இப்ப யார் குர்ஆன் சுன்னாவின் பக்கம் வருகிறார்களோ அதை வேண்டாம் என்று விரண்டு ஓடக்கூடியவன் முனாஃபிக்குகள். எதுவும் வேண்டாம், எங்களுடைய மூதாதையர்கள் என்ன செய்தார்களோ அதையே நாங்கள் செய்வோம். இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. செய்யக்கூடிய விதத்துகள், வழிகேடுகள் எல்லாம் அவருடைய மூதாதையர்களும் முன்னோர்களும் செய்ததைத்தான் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் படி இது கூடாது, மார்க்கம் இதை தடுத்திருக்கிறது என்று சொன்னால் கேட்க மாட்டார்கள். எங்க அப்பா அம்மா, எங்களுடைய பெத்துமா பெத்தாப்பாக்கள் என்ன செய்தார்களோ அதைத்தான் நாங்கள் செய்வோம் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தான் முஷ்ரிக்குகள். ஆனா உண்மையான முஃமின்கள் யாரு தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறார், இன்னமா கான கௌலல் முஃமினீன இதா துஊ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும். உண்மையான முஃமின்களிடத்தில், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்ட உண்மையான முஃமின்களிடத்தில் வாருங்கள், அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள், அல்லாஹ்வின் தூதரின் பக்கம் வாருங்கள். குர்ஆன் சுன்னாவை வைத்து நாம் அலசி பார்த்து ஒரு முடிவுக்கு வருவோம் என்று சொன்னால், ஐயகூலு சமிஅனா வ அத்தஅனா, நாங்கள் செவிமடுத்தோம், கட்டுப்பட்டோம். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அல்லாஹ் சொல்கிறார், இவர்கள்தான் உண்மையான முஃமின்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அருமை தோழர்களே, நண்பர்களே, எந்த காரியங்கள் நாம் செய்தாலும் குர்ஆன் சுன்னா என்ன சொல்லுகிறது என்பதை அலசி பார்த்து அதை தன்னுடைய தலைமீது வைத்து கட்டுப்படக்கூடியவனால் உண்மையான முஃமின்கள். இந்த ஒரு முன்னுரையை மனதிலே பதிய வைத்துக் கொண்டு சொல்லக்கூடிய செய்தியை நீங்கள் கேளுங்கள். அல்லாஹ் தஆலா இந்த முஹர்ரம் மாதத்தை குறித்து சொல்லுகிற பொழுது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய புனிதமான மாதம் என்று சொல்லுகிறார். அல்லாஹ் எதை புனிதப்படுத்துகிறானோ அது புனிதம். எதை அல்லாஹ் தஆலா புனிதம் இல்லாமல் ஆக்கியிருக்கிறானோ அது புனிதம் இல்லாமல் தான் இருக்கும். ஏன் அல்லாஹ் இந்த ஷஹ்ருல் முஹர்ரம் மாதத்தை புனிதமாக ஆக்கியிருக்கிறான்? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. மொத்தத்தில் அல்லாஹ் தஆலா இந்த வான பூமி இரவு பகல் அனைத்தையுமே அல்லாஹ் தஆலா நம்மை சிந்தித்து பார்ப்பதற்குரியதாக ஆக்கியிருக்கிறார். இன்ன ஃபீ இக்திலாஃபில் லைலி வன் நஹாரி வமா ஹலக்கல்லாஹ் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் லஆயாத்தி லிகௌமி யத்தகூன். சிந்திக்கக்கூடியவர்களுக்கு இந்த இரவு பகல் மாறி மாறி வருவதில் அவர்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அவன்தான் இரவை பகலை கொண்டு மாற்றுகிறான், பகலை இரவை கொண்டு மாற்றுகிறான். யுகல்லிபுல்லாஹுல் லைல வன் நஹார இன்ன ஃபீ ذلك லஇபரத்தன் லிஉலில் அல்பாப் லிஉலில் அப்சார். சிந்திக்கக்கூடியவர்களுக்கு இதுல மாற்றத்தில் அல்லாஹ் தஆலா அத்தாட்சிகளை வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்ன இத்தத்து ஷுஹூர் இன்தல்லாஹ் 12 ஷஹ்ரன். அல்லாஹ்விடத்தில் மாதங்கள் மொத்தம் 12 மாதங்களாக இருக்கிறது. ஃபி கிதாபில்லாஹி யௌம ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த். இந்த வானம் பூமியை படைத்த நாளிலிருந்து அல்லாஹ் 12 மாதங்களாக ஆக்கியிருக்கிறார். இந்த 12 மாதங்களில் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், 4 கண்ணியமிக்க மாதங்கள். இந்த 4 கண்ணியமிக்க மாதங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டான். சங்கைக்குரிய மாதங்கள் 4. எந்த மாதம் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இன்ன ஸமான கத் இஸ்ததார கஹைஅத்திஹி யௌம ஹலக்கல்லாஹு ஸமாவாதி வல் அர்த். இந்த வானம் பூமி அது அந்த படைக்கப்பட்ட நாளில் இருந்து மாதங்கள் எண்ணிக்கை 12ஆக இருக்கிறது. அதில் 4 புனிதமான மாதம். அர்பாத்துல் ஹுரும், 4 புனித மாதங்கள். அது என்ன? சலாசுன் முத்தவாலியாத்துன், தொடர்படியாக வரக்கூடியது. துல் கஅதா, துல் ஹிஜ்ஜா வல் முஹர்ரம், 3 மாதங்கள் தொடர். துல் கஅதா, துல் ஹிஜ்ஜா, முஹர்ரம். ورجب مضر الذي بين جمادى وشعبان, ஜுமாதுல் ஆஹிருக்கும் ஷாபானுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ரஜபுடைய மாதம். இந்த 4 மாதங்கள் தான் புனிதமான மாதங்கள். இந்த புனிதமான மாதங்களில் ஒன்றுதான் முஹர்ரமுடைய மாதம்.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், ஐயாமுல் ஜாஹிலியாவிலே அறியாமை காலகட்டத்தில் குறைஷியர்கள் முஹர்ரம் மாதத்தின் 10வது நாளில் நோன்பு நோற்று வந்தார்கள். 10வது நாள் நோன்பு நோற்றார்கள் முஸ்லிம்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுகிற வரைக்கும் அந்த நாளை நோன்பு நோற்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆஷூராவுடைய நாளை நோன்பு நோக்குமாறு கட்டளையிட்டார்கள். எப்பொழுது ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட பின்னர் முஹர்ரமுடைய 10வது நாளில் விரும்பியவர் ஆஷூரா நோன்பு நோற்கட்டும், விட்டுவிட விரும்பியவர்கள் அதை விட்டுவிடட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. இப்ப முதலில் ரமலானுடைய மாதம் கடமையாக்கப்படுவதற்கு முன்பாகவே ஆஷூராவுடைய 10வது நாளில் நோன்பு நோற்று வரக்கூடிய ஒரு பழக்கம் அவர்களிடத்தில் இருந்தது. எதுவரைக்கும்? ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுகிற வரைக்கும், ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுகிற வரைக்கும் இந்த ஆஷூராவுடைய நோன்பு வளமையாக பிடித்துக் கொண்டிருந்தார்கள். ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு நீங்கள் விரும்பியவர்கள் வைத்துக் கொள்ளுங்கள், விரும்பாதவர்கள் விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரமலானுடைய மாதம் வந்த பிறகு இது அதனுடைய கடமை என்ற நிலையிலிருந்து கீழே இறங்கிவிட்டது. அல்லாஹ்வின் தூதர் ரமலானுடைய மாதத்தை ஃபர்லான் நோன்பை பிடியுங்கள் என்று வலியுறுத்தினார்கள். இதை பொறுத்தவரைக்கும் நாடியவர் வையுங்கள், நாடாதவர்கள் விட்டுவிடுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது மதீனாவுக்கு வந்தார்களோ, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், கதிம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனத, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்த பொழுது யூதர்கள் ஆஷூராவுடைய நாளில் நோன்பு நோற்பதை கண்டார்கள். அவங்க என்ன செய்வாங்க? ஆஷூராவுடைய நாளில நோன்பு வச்சிருக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கள்கிட்ட கேட்டாங்க, ஏன் நோன்பு வச்சிருக்கிறீங்க? என்ன காரணம்? நோன்பு வைத்திருக்கிறீர்களே, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்ட பொழுது அந்த மக்கள் சொன்னார்கள், ஹாதா யௌமுல்லதி அத்ஹரல்லாஹு ஃபீஹி மூஸா வ பனீ இஸ்ராயீல அலா ஃபிர்அவுன். அல்லாஹ் தஆலா அந்த நாளையில் தான், ஆஷூராவுடைய 10வது நாளையில் தான் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் பனீ இஸ்ரவேலர்களையும் ஃபிர்அவுனிடமிருந்து காப்பாற்றிய நாள். எவ்வளவு அடிச்சாட்டியம் செய்து கொண்டிருந்தான் ஃபிரௌன். அந்த மக்களை சொல்லுடா துயரங்களுக்கு ஆளாக்கி கொண்டிருந்தான். ஆண் மக்களை எல்லாம் கொன்று கொண்டு பெண் மக்களை விட்டுவிட்டான். பல்வேறு துன்பங்களுக்கும் இன்னல்களுக்கும் அந்த பனு இஸ்ரவேலர்கள் ஆளாக்கப்பட்டார்கள். அல்லாஹு தஆலா மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பனு இஸ்ரவேலர்களையும் அந்த ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றிய நாள்தான் இந்த ஆஷூராவுடைய நாள். எனவே நாங்கள் அந்த நாளையில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த ஆஷூரா முஹர்ரம் 10வது நாள் நாங்கள் நோன்பு வைக்கிறோம் என்று யகூதிகள் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே இந்த செய்தியை சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்டுவிட்டு சொன்னார்கள், நஹ்னு அவுலா பி மூஸா மின்கும், உங்களை விட யூதர்களே, உங்களை விட மூசாவுக்கு அதிக உரிமை படைத்தவன் நான். மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருக்கிறார்கள். எனக்கு முன்பு அனுப்பப்பட்ட நபி, அவர்களுக்கு பிறகு நான் வந்திருக்கிறேன். எனக்கும் அவர்களுக்கும் மத்தியில் நபி என்ற அந்த உறவு இருக்கிறது, தொடர்பு இருக்கிறது. ஆக உங்களுக்கும் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் மத்தியில் என்ன தொடர்பு இருக்கிறதோ அதை விட வலுமையான உரிமை எனக்கு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமும் நோன்பு நோற்று பிறர் மக்களும் நோன்பு நோக்குமாறு மக்களுக்கு கட்டளையிட்டார்கள். நீங்க நோன்பு வைங்க, நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரை காப்பாற்றிய அந்த பனு இஸ்ரவேலை காப்பாற்றிய இந்த நாளை கண்ணியப்படுத்தும் முகமாக நாமும் நோன்பு வைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப முதலில் யார் வேண்டுமோ நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள், விட விரும்பியவர்கள் விட்டு விடுங்கள் என்று சொன்ன நபி
அல்லாஹ்வின் தூதர் இந்த செயலை பார்த்த பிறகு நீங்களும் நோன்பு வையுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதரும் ஏனைய முஸ்லிம்களும் ஆஷூரா 10 நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இந்த யூதர்கள் அவர்கள் நோன்பு வைத்துக் 10வது நாள் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களையும் நீங்கள் 10வது நாள் என்று நோன்பு வைக்க சொல்லுகிறீர்கள். அவர்களும் நோன்பு வைக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு முஸ்லிம்களாகிய நாமும் 10வது நாள் நோன்பு வைத்தால் அந்த யகூதிகளுக்கு ஒப்பாக ஆகிவிடுமே. ஒவ்வொரு காரியத்திலேயும் நீங்கள் யகூதிகளுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்று நீங்கள் சொல்லுவீர்களே, ஒவ்வொரு காரியத்திலேயும் நீங்கள் மாற்றத்தை விரும்புவீர்கள். யகூதிகளுக்கு ஒப்பாக ஹாலஃபுல் யஹூத், யகூதிகளுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்று சொல்லுவீர்களே. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இன்னல் யஹூத வன் நஸாரா லா யஸ்புஹூன், அவர்கள் தங்களுடைய தலைமுடிக்கும் தாடிக்கும் அவர்கள் சாயமிட்டுக் கொள்வதில்லை, சாயமிட மாட்டாங்க. யூதர்களும் நஸரானிகளும் அப்படியே விட்டு விடுவார்கள். அவர்களுக்கு மாற்றமாக நீங்கள் ஃபஹாலிஃபுஹும், அவர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள், கருப்பு அல்லாத சாயம் இடுங்கள். உங்களுடைய தாடிக்கும் முடிக்கும் தலைமுடிக்கும் தாடிக்கும் கருப்பு சாயம் இடாமல் மற்ற ஏனைய சாயங்களை பூசிக்கொண்டு அந்த யகூதிகளுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரில 3462 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பார்த்தீர்களா? அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் இப்படி சொல்லியிருக்கிறீர்களே, இவ்வளவு மாற்றம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்களே. இன்னொரு முறை நீங்கள் என்ன சொன்னீர்கள்? ஹாலஃபுல் யஹூத், யகூதிகளுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள். ஃபஇன்னஹும் லா யுஸல்லூன ஃபீ நிஆலிஹிம், அவர்கள் செருப்புகளை அணிந்து கொண்டு அவர்கள் வணக்கம் செய்ய மாட்டார்கள், செருப்புகளை அணிந்து கொண்டு அவர்கள் தொழ மாட்டார்கள். எனவே அவர்கள் மோசாக்கள் அணிந்து கொண்டும் தொடமாட்டார்கள். எனவே நீங்க என்ன செய்யுங்கள்? அவர்களுக்கு மாற்றமாக நீங்கள் செருப்புகளை அணிந்து கொண்டு தொடுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹாலிஃபு அல் யஹூத, நீங்கள் அணிந்து கொண்டு தொழுகுங்கள். அல்லாஹ்வின் தூதர் யஹூதிகளுக்கு மாற்றம் செய்ய விரும்பினார்கள். இப்படித்தான ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவில் இருக்கிறார்கள். ஒரு ஜனாசாவிலே கலந்து கொண்டார்கள். அல்லாஹ்வின் தூதரும் ஏன இன்னவ சஹாபாக்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த கபருக்குள் அந்த ஜனாசா கபருக்குள் வைக்கப்படுகிற வரைக்கும் நின்று கொண்டிருக்கிறார்கள். கபருக்குள் வைக்கப்படுவது மட்டுமல்ல, கபருக்குள் லஹத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஓரமாக ஓட்டை தோண்டிருப்பார்களே, அது கபருக்குள் வைத்து அது உள்ளுக்குள்ள வைக்கிற மாதிரி லஹத், அது வரைக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு மனிதர் கடந்து போகிறார். ஃபமர்ர பிஹி ஹிப்ரு மினல் யஹூத், யஹூதியினுடைய ஒரு அறிஞன், யஹூதிகளின் அறிஞன், அவன் கடந்து போகிறான். போகிற பொழுது ஜனாசாவுக்காக வேண்டி முஸ்லிம்களும் அல்லாஹ்வின் தூதரும் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையை பார்த்து அவர் சொன்னார், ஹக்கதா நஃபால், இப்படித்தான் நாங்களும் செய்வோம். ஜனாசாவை உள்ளே வைக்கிற பொழுது நாங்கள் எல்லோரும் நின்று கொண்டுதான் இருப்போம் என்ற செய்தியை அந்த யஹூதியினுடைய ஆலிம் சொல்லுகிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாத்திரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் கபர்ஸ்தானில் கீழே உட்கார்ந்து விட்டார்கள். கீழே உட்கார்ந்து விட்டார்கள். சொன்னார்கள், ஹாலிஃபுஹும் இஜ்லிஸு, நீங்களும் உட்காருங்கள். தொகை எல்லா சஹாபாக்களும் அப்படியே உட்கார்ந்து கொண்டார்கள். ஏன்? யஹூதியுடைய அறிஞன் என்ன சொன்னான்? நாங்களும் இப்படித்தான் நின்று கொண்டிருப்போம் என்று சொன்னானே, என்ற சூழ்நிலையையும் யஹூதிகளுக்கு ஒப்பாக ஆகிவிடக் கூடாது என்பதை அல்லாஹ்வின் தூதர் அவ்வளவு நெருக்கமாக, அவர்கள் அவ்வளவு உறுதியாக இருந்தார்கள், உட்கார்ந்து விட்டார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் மாற்றம் செய்வார் என்று சொன்னால்,
யகூதிகளே சொல்லுவார்களாம், மா யுரீது ஹாதா ரஜுலு ஐ யத்அ மின் அம்ரினா ஷைஅன் இல்லா ஹலஃபனா ஃபீஹி. எந்த விஷயம் சொன்னாலும் இந்த நபி, இந்த முஹம்மது எங்களுக்கு மாற்றமாகவே செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாற்றமாக செய்வதை விரும்பிய காரணத்தினால் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அப்படியா அவர்கள் நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கிறார்களா, நாமும் நோற்றுக் கொண்டிருக்கிறோம், இரண்டும் ஒரே நாளில் வருகிற காரணத்தினால் அவர்களுக்கு ஒத்து போகிறது. இன்ஷா அல்லாஹ் சும்னல் யௌம தாஸிஅ, வரக்கூடிய வருடத்தில் 9 பிறை 9ஐயும் சேர்த்து 2 நாட்களாக நாம் நோன்பு பிடிப்போம் என்று சொன்னார்கள். 2 நாட்களாக நோன்பு பிடிப்போம். 9, 10. யூதர்கள் 10 மட்டும்தான் வைப்பார்கள், நாம் 9, 10 பிடிப்போம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன் பகீது இலா காபிலின் லஅஸூமன்ன தாஸிஅ. 9, 10 2 நாட்கள் நாம் நோன்பு வைப்போம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக 9 யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும். 9, 10 2 தினங்கள். 9 வைக்க முடியாத ஒரு சூழலில் 10ஐ மட்டும் வைப்பது மக்ரூ என்று சொல்லுகிறார்கள். 10, 11ஐயும் சேர்த்து வையுங்கள். ஆனால் சிறப்பு 9, 10. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஷூராவுடைய முஹர்ரமுடைய 10வது நாளில் நோன்பு வைப்பதை அவர்கள் விரும்பி இருக்கிறார்கள். சொன்னார்கள், அஃதலு ஸியாமி பஅத ஷஹரி ரமதான், ரமலானுக்கு பிறகு சிறந்த நோன்பு என்பது ஷஹருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதத்தில், அல்லதி ததுஊனஹு அல் முஹர்ரம், நீங்கள் முஹர்ரம் என்று அழைக்கிறீர்களே அந்த மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்புதான் ரமலானுடைய நோன்புக்கு பிறகு சிறந்த நோன்பாக இருக்கிறது. வஅஃதலு ஸலாத்தி பஅதல் ஃபரீதா, ஃபர்லான தொழுகைக்கு பிறகு சிறந்த ஒன்று தொழுகை இருக்கிறது என்று சொன்னால் அது கியாமுல் லைல், இரவு தொழுகை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார் என்று சொன்னால் ரமலானுக்கு பிறகு எத்தனையோ சுன்னத்தான தொழுகைகள் இருக்கிறது, நோன்புகள் இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரம் திங்கள் வியாழன் நோன்பு வைக்கிறோம், சிறப்பு. பிறை ஐயாமுல் பீத் என்று சொல்லப்படக்கூடிய பிறை 13, 14, 15 நோன்பு வைப்பதற்கு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அதுவும் சிறப்பு. ஷவ்வாலுடைய நோன்பு 6 நோன்பு வைப்பதற்கென்று தனி சிறப்புகள் இருக்கிறது. அரஃபாவுடைய நோன்பு வைப்பதற்கும் அல்லாஹ்விடத்தில் 2 வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய அளவுக்கு சிறப்புகள் அதிகம். என்றாலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தனை நோன்புகளிலேயும் சிறந்த நோன்பாக அல்லாஹ்வின் தூதருடைய பார்வையில் இருந்தது என்ன? அஃதலு ஸியாமி பஅத ஷஹரி ரமதான், ரமலானுக்கு பிறகு சிறந்த நோன்பு என்பது ஷஹருல்லாஹ் அல்லதி ததுஊனஹு அல் முஹர்ரம், நீங்கள் முஹர்ரம் என்று அழைக்கிறீர்களே அந்த நோன்புதான் அல்லாஹ்விடத்தில் ரமலானுடைய நோன்புக்கு பிறகு சிறந்தது. வஅஃதலு ஸலாத், தொழுகைக்கு பிறகு சிறந்து, ஃபர்லான தொழுகைக்கு பிறகு சிறந்தது என்று சொன்னால் கியாமுல் லைலாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனவேதான் ஹதீஸில் வந்திருக்கிறது, மா ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், மா ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஹர்ரா ஸியாம யௌமி ஃபضலிஹி அலா கைரிஹி இல்லா ஹாதல் யௌம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டி விரும்பி ஆசையோடு பிடித்த நோன்பு என்பது இன்றைக்கு பிடிக்கக்கூடிய நோன்பு யௌம ஆஷூரா. எப்ப வரும் முஹர்ரம் 10 எப்ப வரும் என்று அவர்கள் பார்ப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டிருந்து அந்த நோன்பை விட்டுவிடாத அளவுக்கு கவனமாக பிடிக்கக்கூடியவராக இருந்தது ஆஷூராவுடைய நோன்பு மட்டும்தான். வஹாத ஷஹர் யஅனி ஷஹர் ரமதான், ரமலானுடைய மாதத்திற்கு எப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கச்சிதமாக பிறையை பார்த்து அந்த ரமலானுடைய நோன்பை பிடிப்பதற்கு அவர் ஆயத்தமாவார்களோ, தயாராகுவார்களோ, அதே போன்று ரமலானுடைய நோன்புக்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமாக பொறுப்பெடுத்து கணக்கிட்டு நோன்பு வைப்ப முனைப்பு காட்டுவது இந்த ஆஷூராவுடைய நோன்புக்குத்தான்.
அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸியாமு யௌம ஆஷூரா, ஆஷூராவுடைய தினத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய நோன்பு அஹ்தஸிபு அலல்லாஹி அயுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், முந்தைய ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதை நான் ஆதரவு வைக்கிறேன் என்று சொன்னார்கள். ஒரு நாள் 2 நாட்கள் 9, 10 2 நாட்கள் நோன்பு வைத்தால் ஒரு வருடத்தினுடைய முந்தைய வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது கூடும் என்று, மன்னிக்கப்படக்கூடும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுவதை நாம் எண்ணி பார்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். அருமை தோழர் நண்பர்களே, 9, 10 இந்த 2 நாட்கள் நோன்பு வைக்க நாம் தயாராக வேண்டும். இந்த ஆஷூராவுடைய நாளைக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய இந்த ஆஷூரா 10வது நாள் அல்லாஹ் தஆலா மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் பனி இஸ்ரவேல் வீரர்களையும் ஃபிரௌனுடைய கூட்டத்திலிருந்து, ஃபிரௌனிடமிருந்து பாதுகாத்தான். அந்த நாளை கண்ணியப்படுத்துமாக நோன்பு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் வரலாற்றிலே ஒரு நிகழ்வு ஒன்று நடக்கிறது. என்ன? ஹிஜ்ரி 61 ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹுவுடைய மகனார், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருமை பேரனார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா ஹசன் ஹுசைன் இருவரும் சய்யிதா அஹ்லில் ஷபாபி அஹ்லில் ஜன்னா, இளைஞர்களுக்கு சொர்க்கத்தில் இளைஞர்கள் கூட்டத்திற்கு தலைவராக இருப்பார் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ஷஹீதாக்கப்படுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஷேக் அவர்கள் இது சம்பந்தமாக உங்களுக்கு மத்தியில் பேசுவார்கள். ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அந்த நாள் ஷஹீதாவதின் மூலம் அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை வழங்குகிறான், அது வேறு. ஆனால் ஷியாக்கள், இஸ்லாத்தினுடைய விரோதிகள், இவர்கள் அந்த நாளை துக்ககரமான நாளாக, மார்க்கத்தில் இல்லாத, மார்க்கத்திற்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத சில காரியங்களை இதுபோன்று பஞ்சா எடுப்பது, துக்க நாளாக அனுஷ்டிப்பது, தங்களுடைய உடலை ஆயுதங்களால் கிழித்துக் கொண்டு வருத்திக் கொள்வது, மனித மக்களோடு சேராமல் இருப்பது, இன்றைய நாட்களில் பிறக்கக்கூடிய குழந்தைகளை ஒரு நற்பெயரற்ற குழந்தைகளாக பாவிப்பது, உணவுடைய விஷயத்தில் இறைச்சிகள் எதையும் சாப்பிடாமல் இருப்பது, துக்ககரமாக நாளாக அவர்கள் பாவித்து மார்க்கத்திற்குள் இல்லாத பிதஅத்துகளை, அனாச்சாரங்களை அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள் ஷியாக்கள். ஷைኹல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், இந்த ஆஷூரா 10வது நாளில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டதற்கு இணங்க ஷைத்தான் 2 விதமான பிதஅத்துகளை உருவாக்கி விட்டார் மக்களுக்கு மத்தியில். வஸால ஷைத்தான் பிஸபபி கத்லி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு யஹதுது الناس பிதஅத்தைன், மக்கள் 2 பிதஅத்துகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்னு என்ன? துக்கம் அனுஷ்டிப்பது, அழுகு ஒப்பாரி வைத்து அழுகுவது, ஆஷூராவுடைய நாளையில் அழுதுவது, கதறுவது, கூர்மையான ஆயுதங்களை கொண்டு தங்களுடைய உடலை வருத்திக் கொண்டு ரத்தங்களை வெளிப்படுத்துவது, துக்கங்கால நாளாக அனுஷ்டிப்பது, இது ஒரு பிதஅத். 2வது, மரியாதைக்குரிய அல்லாஹ்வுடைய அன்புக்கும் அருளுக்கும் உரித்தான, அல்லாஹ்வால் சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்ட இந்த மார்க்கம் நம் அளவுக்கு கிடைப்பதற்கு புனிதமான முறையில், கலப்படமில்லாத முறையில் கிடைப்பதற்கு காரணமாக இருந்த உத்தம சஹாபாக்களை அவர்கள் கேவலமாக பேசுகிறார்கள். அவர்கள் பேசுகிறார்கள், மரியாதை குறைவாக பேசுகிறார்கள், சஹாபாக்களை இழிவுபடுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட 2 பிதஅத்துகளை அந்த நாளையில் ஷியாக்கள் ஆரம்பித்து விட்டார்கள். எப்படிப்பட்ட விஷயங்களை செய்கிறார்கள்? முஹர்ரம் பண்டிகையில தீ மிதிக்கிறார்கள், பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள், தீ மிதிக்கிறார்கள், பூக்குளிக்கிறார்கள், உடல் முழுவதையும் சந்தனத்தை பூசி பிச்சை எடுத்து காணிக்கை செலுத்துதல், இப்படி மாற்று மதத்தவர்கள் செய்யக்கூடிய
அந்த காரண காரியங்களை இவர்கள் செய்து கொண்டு கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பஞ்சா 5 விரல்களை வைத்துக் கொண்டு ஊர்வலமாக எடுத்துச் செல்கிறார்கள். கொண்டு போய் நதிக்கரைகளை கரைக்கிறார்கள். 5 விரல்கள் இருக்கும். ஒன்று, இதில் எல்லாம் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்க்கக்கூடிய காரியங்கள். ஷியாக்களுடைய கொள்கையான 5 புனிதர்களை வணங்கக்கூடிய கொள்கைதான் இந்த பஞ்சா பாஞ்ச். ரசூலுல்லாஹ், அவருடைய மகள் ஃபாத்திமா, அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன், ஹுசைன், இந்த 5 நபர்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் அதை உருவமாக தோற்றுவித்து தெரு தெருவாக அவர்கள் இழுத்து கொண்டு போய் அது ஒரு தினமாக துக்க நாளாக அனுசரித்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய பிதஅத், இது எவ்வளவு பெரிய வழிகேடு. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை களங்கப்படுத்துகிறீர்களா? எவ்வளவு புனிதமான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம், அறிவுபூர்வமான மார்க்கம். உலகத்தில் எந்த மூளை முடுக்கல மனிதன் வாழ்ந்தாலும் உலகம் அழியக்கூடிய வரைக்கும் நேரான வழிகாட்டக்கூடிய உன்னதமான தத்துவத்தை பறைசாற்றக்கூடிய, சகோதரத்துவையும் அன்பையும் பறைசாற்றக்கூடிய, சமத்துவத்தையும் மனிதர்கள் வாழ்வதற்கு உண்டான வாழ்க்கை நெறியை கற்றுக் கொடுக்கக்கூடிய உன்னதமான இந்த மார்க்கத்தை கேவலப்படுத்தும் முகமாக, இழிவுபடுத்தும் முகமாக தங்களை தாங்களை அடித்துக் கொண்டு வருத்தி கொண்டு கூர்மையான ஆயுதங்களால் தங்களை அடித்து வருத்தி இந்த துக்ககரமான நாளாக கொண்டாடுகிறார்களே, இவர் அல்லாஹ்வுக்கு என்ன பதில் சொல்லக்கூடியவராக இருப்பாக சிந்தித்து பாருங்கள். இதுவரை இது மார்க்கம். இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வின் தூதர் கற்றுக் கொடுத்தார்கள். அருமை சகோதர சகோதரிகளே, இதுவெல்லாம் இஸ்லாமிய மாற்றத்தை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதனால அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இஃப்தரகத்தில் யஹூது அலா 71 ஃபிர்கத்தன். 71 கூட்டமாக யகூதிகள் பிரிந்து போனார்கள். ஃபவாஹிதத்துன் ஃபில் ஜன்னah. 71ல ஒரு கூட்டம் தான் சொர்க்கத்துக்கு போகும். 70 ஃபின்னார். 70 நரகத்திற்குள் போகும். இஃப்தரகத்தின் நஸாரா அலா 72. நஸ்ரானிகள், நஸாராக்கள், கிறிஸ்தவர்கள் 72 கூட்டமாக பிரிந்தார்கள். ஃபிர்கத்துன் வ 71 ஃபிர்கத்துன் ஃபின்னார். 71 கூட்டங்கள், 71 கூட்டங்கள் நரகத்திற்கு செல்லும். ஃபவாஹிதத்துன் ஃபில் ஜன்னah. ஒரு கூட்டம் தான் சொர்க்கத்திற்கு செல்லும். வல்லதி நஃப்ஸி முஹம்மதின் பியதிஹி. இந்த முஹம்மதுடைய ஆத்மா யார் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், லதஃப்தரிகன்ன உம்மதி அலா 73 ஃபிர்கத்தன். என்னுடைய கூட்டம் 73 கூட்டமாக பிரியும். ஃபவாஹிதத்துன் ஃபில் ஜன்னah. ஒன்று தான் சொர்க்கத்திற்கு போகும். 72 கூட்டங்கள் நரகத்துக்கு போகும். அல்லாஹ்வின் தூதரை கேட்கப்பட்டது, அல்லாஹ்வின் தூதரை சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய கூட்டம் யார்? அல்லாஹ்விட்டு சொன்னார்கள், ஜமாஆ, இவர்கள்தான் என்னுடைய கூட்டமா, அன அலைஹி வ அஸ்ஹாபி. நானும் என்னுடைய தோழர்களும் எந்த கூட்டத்தில் இருக்கிறோமோ அந்த கூட்டம் தான் சொர்க்கத்திற்கு செல்லும். சஹாபாக்கள் பஞ்சா எடுத்தார்களா? சஹாபாக்கள் தீ மிதித்தார்களா? சஹாபாக்கள் தெரு தெருவாக வலம் வந்தார்களா? சஹாபாக்கள் என்ன பிச்சை எடுத்தார்களா? எந்த சஹாபாக்கள் தங்களை உடலுக்குள் வழுத்திக் கொண்டு உடலை வழுத்தி ரத்தங்களை வெளியாடுத்திக் கொண்டிருந்த எந்த சஹாபாக்கள் செய்தார்கள்? அல்லாஹ் என்று சொன்னார்கள், சஹாபாக்கள் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய கூட்டம் இவர்கள் மட்டும்தான். நானும் என்னுடைய தோழர்களும் எந்த கூட்டத்தில் இருந்தோமோ அவர்கள் சொர்க்கத்திற்கு உரியவர்கள். இப்போது சொல்லுங்கள், இவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எப்படிப்பட்ட காரியங்கள்? அருமை சகோதர சகோதரி, யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். இவைகளெல்லாம் மார்க்கத்திற்கு மாற்றமான முறையில்லாத காரண காரியங்களைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் என்ன செய்கிறார்கள்? ஒப்பாரி வைக்கிறார்களே, சட்டைகளை ஆடைகளை கிழித்துக் கொள்கிறார்களே. அல்லாஹ் சொன்னார்கள், லைஸ மின்னா, இவன் நம்மை சார்ந்தவன் அல்ல, இவன் முஸ்லிம் அல்ல. மன் லரவல் ஹுதூதா, சோகமான சமயத்தில் தங்களுடைய முகங்களில் கிழித்துக் கொள்ளக்கூடியவன், முகங்களை அடித்து அழக்கூடியவன்.
இவன் என்னை சார்ந்தவன் அல்ல. செய்கிறார்களா இல்லையா? அவர்கள் அடித்துக் கொள்கிறார்களா இல்லையா? வசக்கல் ஜுயூபா, கஷ்டத்திலையும் சோகத்திலையும் தங்களுடைய ஆடைகளை கிழித்துக் கொள்ளக்கூடியவன் என்னை சார்ந்தவன் அல்ல. கிழித்துக் கொள்கிறார்களா இல்லையா? ஆடைகளை கிழித்துக் கொள்கிறார்கள், வெற்றோடு அடித்துக் கொள்கிறார்களே. அறியாமை கால அழைப்புகளை அழைத்துக் கொள்கிறார்களே, கத்துகிறார்கள், பிதறுகிறார்கள், அழுகிறார்கள், துடிக்கிறார்கள். இதுவா துக்கம் அனுசிக்க வேண்டிய முறை? அல்லது என்ன சொன்னார்கள்? நமக்கு பிடிக்காத இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவ்வளவுதான். இதுக்கு மேல் அழுதுவதோ அழுது புலம்புவதோ என்பது கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், பாருங்கள், அனபரீன் மிம்மன் பரா மின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரீஉ மின ஸாலிகா, துக்கமான நேரத்தில் என்று ஒப்பாரி விடக்கூடியவன் அவனுக்கும் எனக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு சொன்னாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று வத்தஹலிகு ரஸஹா ஹாலிகா, துக்கமான நேரத்தில் மொட்டையடித்துக் கொள்ளக்கூடியவனுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. மொட்டையடிக்கலாம் படம் கிடையாது. துக்கமான நேரத்தில் மொட்டையடித்துக் கொள்வது மாற்றவனுடைய செயல்பாடு, நம்முடைய செயல்பாடு அல்ல. அப்படி அடித்துக் கொள்ளக்கூடியவன் நம்மை சார்ந்தவன் அல்ல. அல்லாஹ் ஆடைகளை கிழித்துக் கொள்ளக்கூடியவன் நம்மை சார்ந்தவன் அல்ல. ஒப்பாரி வைத்து அழுதால் என்ன நடக்கும் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மன்னீஹ அலைஹி வ இன்னஹு யுஅذபு பிமா நீஹ அலைஹி யௌமுல் கியாமா. ஒரு ஜனாஸா இறந்து போய்விட்டது என்று சொன்னால் அந்த ஜனாஸா இறந்து போனதற்காக வேண்டி வருத்தப்பட்டு யார் ஒப்பாரி வைத்து அழுகிறார்களோ, நீங்கள் ஒப்பாரி வைத்து அழுவதின் காரணத்தினால் அந்த ஜனாஸாவுக்கு வேதனை செய்யப்படுகிறது. ஒப்பாரி வைத்து அழுவதன் மூலம் ஜனாசாவுக்கு வேதனை கொடுக்கப்படுகிற மார்க்கத்தை சொல்லி தரலையே. நான் இறந்து போய்விட்டால் ஒப்பாரி வைத்து அழக்கூடாது என்று வசியத்து செய்ய சொல்லுகிறது மார்க்கம். சாகும்போது சொல்லித்தாகணும், நான் செத்தால் ஒப்பாரி வைத்து அழக்கூடாது சொல்ல வேண்டும். அப்படி யார் சொல்லுகிறார்களோ அந்த ஜனாசா தப்பித்துக் கொள்ளும். சொல்லாமல் ஒருத்தர் வஃபாத்தாகிவிட்டார், குடும்பத்தார்கள் ஒப்பாரி வைத்து அழுகிறார் என்று சொன்னால் இதன் காரணத்தினால் அந்த ஜனாசாவுக்கு வேதனை செய்யப்படும். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டதற்காக வேண்டி அவர் ஷஹீதாகிவிட்டார். துக்கம் அனுஷ்டிக்கிறோம் என்ற பெயரில் ஒப்பாரி வைத்து அழுது கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஒப்பாரி வைப்பதின் மூலமாக அவர்களை அல்லவா நீங்கள் கஷ்டப்படுத்துகிறீர்கள். இந்த சிந்தனை உங்களுக்கு வர வேண்டாமா? இந்த ஹதீஸுக்கு மாற்றமாக நடக்கிறது என்று எண்ணி பார்க்க வேண்டாமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பாரி வைத்து அழுவதை தடுத்தார்கள், அழக்கூடாது என்று சொன்னார்கள். அருமை சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு மாற்றமான இஸ்லாத்திற்கு மாற்றமான காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. பெரும்பான்மை மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஆசையோடு ஆர்வத்தோடு பார்த்து ஆச்சரியத்தோடு பார்த்து இஸ்லாமிய ஒழுக்க விடுமுறைகளை பார்த்து ஆச்சரியப்பட்டு மார்க்கத்திற்குள் இணைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இவ்வளவு புனிதமான மார்க்கத்தை இப்படி பஞ்சம் எடுப்பதன் மூலம், உடலை வருத்திக் கொள்வதன் மூலம், ஒப்பாரி வைத்து அழுவதன் மூலமாக நீங்கள் பிற மக்களுக்கு காட்டினால் இது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது ஒரு பிதஅத் வழிகாடு. அல்லாஹ்வுடைய அன்புக்கும் அருளை விட்டும் தூரமானவர்கள் உடைய நிலைப்பாடுதான் இது. சிந்தித்து பார்த்து இந்த பாவகரமான காரியங்களை விட்டும் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தில் சொல்றார், யௌம தபியது வுஜூஹ் வ தஸ்வது வுஜூஹ். மறுமை நாளையில் ஒரு சில முகங்கள் வெண்மையாக இருக்கும், ஒரு சில முகங்கள் கருப்படித்து போய் கருப்பாயிருக்கும்.
வம்மல்லதீன இஸ்வத்தத் வஜூஹுஹும், யாருடைய முகங்கள் கருப்பாக இருக்கிறதோ சொல்லப்படுமாம் அகஃபர்தும் பஅத ஈமானிக்கும், ஈமான் கொண்டதற்கு பிறகு நீங்கள் மாறிவிட்டீர்களே, குஃப்ர் செய்து விட்டீர்களே, ஃபதூகுல் அதாப பிமா குன்தும் தக்ஃபுரூன், நீங்கள் வேதனையை சுவையுங்கள் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்வதற்காக வேண்டி. யாருடைய முகங்கள் வெண்மையாக இருக்குமோ அவர் அல்லாஹ்வுடைய ரஹமத்திலே இருப்பார்கள். அதை நிரந்தரமாக இருப்பார்கள். மறுமையில் 2 முகங்கள் இருக்கும். ஒரு முகம் கருப்படித்து போயிருக்கும், ஒரு முகம் வெண்மையாக இருக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பயிற்சி பாசறையில் பயிற்சி பெற்ற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்தில் கேட்கப்பட்டது, யாருடைய முகங்கள் வெண்மையாக இருக்கும்? அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், தபியது வஜூஹ் அஹ்லு சுன்னத்தி வல் இஹ்திலாஃப், குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள் தான், ஒற்றுமையோடு இருக்கக்கூடியவர்கள் தான், அவர்களுடைய முகங்கள் வெண்மையாக இருக்கும். ஆனால் வதஸ்வத்து வஜூஹ், கருப்படித்து போய் இருக்கக்கூடிய முகங்களுக்கு உரியவர் அஹ்லுல் பித்அத்தி வத்தஃபர்ருக், பித்அத்துக்காரர்கள், பிரிவினைவாதிகள் என்று சொன்னார்களே. அருமை தோழர்களே, நண்பர்களே, மார்க்கத்திற்கு மாற்றமான காரியங்களை செய்யக்கூடாது. குர்ஆன் சுன்னாவின் படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதில்தான் ஈரு உலகத்திலையும் வெற்றி இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.